Good morning, students. Welcome to Expanded Mathematics. Today's topic: compound interest. Dear students, today we are going to start a new topic: compound interest. கூட்டு வட்டி. இந்த கூட்டு வட்டியை பத்தி நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி 7th ஸ்டாண்டர்ட்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. அதை தண்ணி வட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் எங்க பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முக்கியமா பேங்கிங் செக்டார்ல இதை நம்ம பயன்படுத்துறோம். ஒரு கடனை கொடுக்கும் பொழுதோ, ஒரு கடனை வாங்கும் பொழுதோ, இல்ல ஒரு அமௌண்ட் நீங்க செலுத்தும் பொழுதோ, டெபாசிட்டா, இதை நாம பயன்படுத்துறோம். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அதனுடைய அந்த அமௌண்ட்டோட அந்த வட்டியை நாம கால்குலேட் பண்றதுக்காக இதை நாம யூஸ் பண்றோம். ஸோ இங்க இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரின்சிபல் ஒன்லி. அதாவது ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அதனுடைய வட்டியை நம்ம அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை வாங்குவோம். அதாவது இப்போ ஒரு $200 நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3% ஃபார் 2 இயர்ஸுக்கு நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதனுடைய அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு $6 தான் இருக்கும். அதே போல செகண்ட் இயருக்கும் பார்த்தீங்கன்னா அதே சேம் டாலர்ஸ் தான் இருக்கும், $6 தான். ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு $12 தான் கிடைக்கும். ஆனா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ரீவியஸ்லி ஏர்ன்டு, இதற்கு முந்தைய வருடத்துல இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து பிரின்சிபல் அமௌண்ட்டோட நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட்டை. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் தான். ஸோ $200 நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க 3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஃபார் 2 இயர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா சேம் தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்ட்ரெஸ்ட் சேமா தான் இருக்கும், $6 தான் வரும். இதே நெக்ஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி இருந்த இந்த பிரின்சிபல் அமௌண்ட் 200 இங்க இருக்கு, அதோட இந்த இன்ட்ரெஸ்ட் ப்ரீவியஸ்லி ஏர்ன்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ்லி ஏர்ன்டு பார்த்தீங்கன்னா $6 இருக்கு. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு நெக்ஸ்ட் இயருக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டா வரும். $206 தான் நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டா வரும். ஸோ இந்த $206 நம்ம இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு 3% நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, இப்போ 3% அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 0.03 எடுத்துக்கிறோம். ஸோ 3/100 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.03 வரும். ஸோ இந்த 3% கால்குலேட் பண்ணீங்கன்னா நமக்கு $6.18 வரும். ஸோ இதுதான் செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் இயருக்கு $6 வந்தது, இங்க செகண்ட் இயருக்கு பாத்தீங்கன்னா $6.18 வருது. அப்போ ஆனா இங்க பாத்தீங்கன்னா $6 தான் சேம் தான் செகண்ட் இயருக்கு. ஆனா இங்க அப்படி வரல, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு இயரும் அதனுடைய இன்ட்ரெஸ்ட், அந்த வட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இதுதான் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். In 1626, Peter Minuit convinced the Wappinger Indians to sell him the Manhattan Island for $24. அதாவது 1626ல இந்த பீட்டர் மின்யூட் அப்படிங்கிறவரு அந்த கிழக்கத்திய இந்தியர்களை நம்ப வச்சு அவங்க கிட்ட இருந்து $24க்கு அவரு இந்த மன்ஹாட்டன் ஐலாண்ட் வந்து வாங்கினாரு. So if the native Americans had put the $24 into a bank account at 5% interest rate compounded monthly, by the year 2020 there would be well over $5.5 billion in the account. அதாவது அவங்க அந்த வாங்கின அந்த $24 ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டிருந்தாங்க அப்படின்னா எந்த ரேட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல காம்பவுண்டட் மந்த்லி, ஒவ்வொரு மாசமும் இந்த கூட்டு வட்டியில அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ இந்த இயர் 2020ல
அங்க எவ்வளவு அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா $5.5 பில்லியன் இருக்குமா. 550 கோடி மதிப்புள்ள அந்த பணம் வந்து அந்த அக்கவுண்ட்ல இருக்கும். எப்ப அப்படின்னா அந்த ஒவ்வொரு அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அதனுடைய வட்டியை நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 5% இன்ட்ரெஸ்ட்ல இன்னைக்கு அதனுடைய ரேட் வந்து $5.5 பில்லியன் அதுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வலிமை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப வேகமா வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலாஸ் பார்க்கலாம். when the interest compounded annually we have a is equal to p into 1 plus r by 100 whole power n. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம கணக்கு பண்ணா அதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா a is equal to p into 1 plus r by 100 whole power n. இங்க a அப்படிங்கிறது அமௌண்ட், p அப்படின்றது பிரின்சிபல், r அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் இதை ஃபைண்ட் அவுட் பண்ண பிற்பாடு அமௌண்ட்டை இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட்ல இருந்து இந்த கிடைச்ச இந்த அமௌண்ட்ல இருந்து நமக்கு அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது when the interest compounded half yearly, அரை வருடத்துக்கு ஒரு முறை இதை கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கான ஃபார்முலா a is equal to p into 1 plus r by 200 whole power 2n. ஸோ இதுதான் அரை வருடத்துக்கு நம்ம கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. அடுத்து when the interest compounded quarterly, கால் வருடத்துக்கு ஒரு முறை நம்ம இதனுடைய இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா a is equal to p into 1 plus r by 400 whole power 4n. இது வந்து குவார்டர்லிக்கான ஃபார்முலா. அடுத்தது when the interest is compounded annually but rate of interest differs year by year we have, அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிஃபர் ஆகிட்டே இருந்தது, மாறிக்கிட்டே இருந்ததுன்னா அதற்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா a is equal to p into 1 plus a by 100 into 1 plus b by 100 into 1 plus c by 100. ஸோ இது போல போய்கிட்டே இருக்கும். எத்தனை இயருக்கோ அத்தனை இயருக்கு நாம எடுத்துக்கலாம். இங்க 3 இயர்ஸுக்கு நம்ம இங்க எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த வந்து ஏபிசி அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஏங்கிறது ஃபர்ஸ்ட் இயருக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிங்கிறது செகண்ட் இயருக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சிங்கிறது தேர்ட் இயருக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஃபோர்த் இயர் அப்படின்னா டி, அது போல போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட் டிஃபர் ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா. அடுத்து when interest is compounded annually but time period is in fraction, say a by a b by c years we have, அதாவது இந்த போல ஃபிராக்ஷன்ல இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா a is equal to p into 1 plus r by 100 whole power a into 1 plus b by c into r divided by 100. ஸோ இதுதான் ஃபிராக்ஷன்ல டைம் பீரியட் கொடுத்துக்கும் பொழுது அதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க இன்னைக்கு ஒரு டைம் படிச்சுட்டு எழுதி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நாம சம்ஸ் போடுவோம். அப்போ இது இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸை நீங்க ஒரு முறை ரீட் பண்ணிட்டு அதை ரைட் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சம்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.